பருவத்தில் அரசியல் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கு. சின்ன வயதிலேயே அதிகமான கல்வி மீது ஆர்வம், அதே மாதிரி அரசியல் மீது ஆர்வமா இருந்தாரு. ஒரு நாள் பள்ளியில விநாயகர் சதுர்த்தி விழா நடந்துருந்துச்சு. அப்போ கொழுக்கட்டை, பஞ்சாமிர்தம் இதெல்லாம் மாணவர்களுக்கு விநியோகம் பண்ணாங்க. அது கொஞ்சமா தான் பண்ணியிருந்தாங்க. இவருக்கு கிடைக்கல. கடைசியா ஒரே ஒரு கொழுக்கட்டை மட்டும் தான் கிடைச்சது. அதை வீட்டுக்கு எடுத்து தன் பாட்டியிட்ட கொடுத்து மிகவும் வருத்தப்பட்டாரு. நம்முடைய அரசியல் நிலை எப்படி இருக்கு? பள்ளி மாணவர்கள்ட்ட வசூல் செய்து ஒரு பூஜை அவசியமா? அதுக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தா கூட அந்த மாணவன் படிச்சு அவருடைய அறிவை வளர்த்திக் கொள்வான் என்று சிறு வயதிலேயே ஆர்வமா இருந்தாரு. அதுக்கப்புறம் அரசியல போட்டிட்டு முதலமைச்சராகவும் ஆனாரு. முதலமைச்சரான பிறகு இவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு 2 நிகழ்வுகள் இருக்கு. இவர் ஒரு நாள் மகிழ்ந்துல போயிட்டு இருக்கும் பொழுது மாணவர்கள்லாம் உட்கார்ந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க மதிய வேலையில. இவர் அவங்கள்ட்ட போயிட்டு, என்னப்பா அது பள்ளிக்கூடம் போற நேரம் இல்லையே, நேரம் தானே, இங்கே எப்படி மாடு மேய்க்கிறீன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாங்க, பள்ளிக்கூடம் போனா படிப்பு கிடைக்கும், ஆனா அந்த வயிற்றுக்கு யார் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. இது அவர் மனசு ஊற்றுச்சு. முதல் நிகழ்வு. 2வது, குடியரசு தின விழாவிற்கு தலைமையேற்று போனாரு. அங்க போனப்போ தேசிய கீதம் பாடும்போது ஒரு மாணவன் மயக்க அடிச்சு கீழே வந்துருந்தான். அவன்கிட்ட எழுப்பி கேட்டதுக்கு, என்கிட்ட உணவு இல்லை, மிட்டாய் கொடுப்பாங்க, அதுக்காக அந்த பள்ளிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னான். இந்த 2 நிகழ்வுனால்தான் இன்னைக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதை கொண்டு கொட்டுறாங்க. அதை அவசியமாக பயன்படுத்தணும், அனாவசியமாக பயன்படுத்தி அதை வேஸ்ட் பண்றோம். அதனால அதை சரியா பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்க நினைக்கலாம், அந்த கூட்டத்தில் யாராவது ஒரு மாணவர் நினைச்சிருக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த காமராஜரே 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. அவர் அந்த முதலமைச்சரா இருக்கலையா, நம்ம படிக்காம இருந்தா முன்னேறலாம்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். அது ஒரு காலகட்டம் அமைப்பு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. படிச்சால்தான் எல்லாராலையும் முன்னேற முடியும். இவர் முதலமைச்சரான பிறகு ஏழை மக்களுக்கு அதிகமாக உதவி செஞ்சாரு. இவர் ஒரு நாள் கட்சி கூட்டத்தில் இருக்காரு. அப்போ ஒரு தமக்கையும் அவங்க அண்ணனும் வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி எங்க அப்பா போட முடியல, இன்னைக்கு பரீட்சைக்கு தொகை கட்டணும் பள்ளிக்கூடத்துல அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ஏன் ஆங்கில பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறீங்க, கவர்மெண்ட்ல சேர்க்க வேண்டியதானே, இப்ப எவ்வளவு முன்னேற்றம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த காலத்துல அதிகம் ஓங்கிற பள்ளிக்கூடங்கள், அதனால அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தோட காமராஜ் வாழ்க்கை சொன்னாரு, எங்க படிக்கிறோங்கிறத முக்கியம் கிடையாது, எப்படி படிக்கிறோங்கிறதா முக்கியம். அதனால நம்ம மாணவர்கள் யாரும் நம்ம அரசு பள்ளியில் படிக்கணும், கொஞ்சம் தாழ்வான எண்ணங்களை யாரும் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி நன்றி கூறி நன்றி.